ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் அரசவரன்லேருந்து பார்க்கலாமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது சரவணா செல்வரத்னம் அல்டிமேட் ஸ்டோருக்கு. இங்க இருக்கக்கூடிய லைட் வெயிட்லேருந்து ஆரம்பிச்சு வரக்கூடிய சூப்பரான டெய்லி வேர் ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இதெல்லாம் நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்கு மட்டும் இல்லாம கிஃப்டிங் ஆப்ஷனுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ ஸ்டைலா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே காமிச்சிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அரசவரன்ல வரக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் தான். இந்த ஷார்ட் செயின்ஸ்லாம் நமக்கு மோஸ்ட்லி 18 இன்ச்சஸ் வரும். இதுக்கான வேஸ்டேஜ் 8 இல்லைனா 9% கொடுக்குறாங்க. அப்ராக்சிமேட் 4 கிராம் அப்படிங்கிறப்போ 3.9லேருந்து 4.3 கிராம்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அண்ட் இதில் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக கோதுமை செயின் மாதிரியும் இருக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக வேணா அந்த மாதிரி இருக்கு. அந்த தின்னா இருக்கக்கூடிய செயின் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. குட்டி குட்டி பால் இருக்கிற மாதிரியான செயின். அண்ட் இந்த செயினுமே உங்களுக்கு கொஞ்சம் பார்வையா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியதும் அப்ராக்சிமேட் 4 கிராம்ஸ் தான். இதுக்கு 10% வேஸ்டேஜ் வருது. இந்த ரைட்ல உள்ள லாஸ்ட் ஒனுக்கு மட்டும் 9.3 கிராம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைட் வெயிட்ல ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும்னா நீங்க இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்ன கேட்டீங்கன்னா ஒரு 6 or 8 கிராம்ஸ்ல நீங்க பாக்குறது பெட்டர். மினிமம் நான் சொல்றது. இல்ல இன்னும் ஸ்ட்ராங்கா வேணா நீங்க 2 7 அந்த மாதிரி கூட பார்க்கலாம். பட் இந்த வீடியோல நம்ம ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது கொஞ்சம் ஃபேன்சியா வரக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ். செயின் மட்டும் நமக்கு 18 இன்ச்சஸ் வரும். பெண்டன்டோட ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் வரலாம். ஸோ இதோடைய வெயிட் எல்லாமே நான் உங்களுக்கு பெண்டன்டோட சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே அப்ராக்சிமேட்டா 9 கிராம்ஸ் வரக்கூடியது. 14% வேஸ்டேஜ் வரும். அதுலயும் வந்து அழகா ரோடியம் பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஹைலைட்டடா தெரியுது. ஸ்டைலிஷா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆஃபீஸ் வேருக்கு, காலேஜ் வேருக்குலாம் ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க டெய்லி தினந்தோறும் கூட வேர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ரோடியம் பாலிஷ் அங்கங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரோடியம் பாலிஷ் விருப்பம் அப்படின்னா நீங்க ரோடியம் பாலிஷ் இருக்கிற டிசைனை சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்கு கொடுக்கும், ஒரு ஸ்டைலான லுக்கு கொடுக்கும். அப்படி இல்ல எனக்கு வந்து பிளெயின் இருக்கிற கோல்டே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 7.5லேருந்து 10 கிராம்ஸ்குள்ள வரக்கூடிய அழகான பெண்டன்ட் வச்ச ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அப்ராக்சிமேட்டா 4 கிராம்ஸ் ரேஞ்சில் வரக்கூடியது தான். ஸோ ஒரு சிலது கொஞ்சம் லென்த் முன்ன பின்னா இருக்கலாம். லைக் 18 இன்ச்சஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி கொஞ்சம் லென்த் டிஃபர் ஆகும். லாங் ஷார்ட்ல நான் காமிக்கும் போது நீங்க பாப்பீங்க. ஸோ அதுலயும் உங்களுக்கு சிம்பிளா வரக்கூடிய செயின் இல்லை இந்த முறுக்கு மாதிரியான செயின் இருக்கு. இது கொஞ்சம் ஷார்ட்டா வரக்கூடிய செயின், ரொம்ப குட்டியா இருக்கும். மேபி குழந்தைங்களுக்கு இல்லைன்னா மைனர் செயின் மாதிரி கழுத்து ஒட்டி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாமே நமக்கு லேடிஸ் செயின் மாடல் தான் வரும். பட் நீங்க குழந்தைங்களுக்கு பாக்குறீங்கன்னா தாராளமா அரசவரன்ல ஷார்ட் செயின் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். யூனிசெக்ஸ்னு சொல்வேன். பட் இந்த மாதிரி பெரியவங்க யூஸ் பண்ணும்போது லேடிஸ்க்கு ப்ரிஃபரபிளா இருக்கும். அதுக்கு அடுத்தது முக்காசவரன்ல வரக்கூடிய ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் 8 இல்லைன்னா 10%லேருந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலது ஃபேன்சியா இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இருக்கு, ஒரு சிலது ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் இருக்கு. உங்களுக்கு லைட் வெயிட்ல பாக்குறதுக்கு பார்வையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் தக்கையா இருக்கலாம். ஸோ ரெகுலர் யூஸ்க்கு நீங்க வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். வேறஸ் நீங்க வந்து ஓல்ட் டிசைன்ஸ் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இல்லை நீங்க ஃபேன்சி தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கூட வெயிட் 10-12 கிராம் அந்த மாதிரி எடுத்தீங்க, இல்லை 2 சவரன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஜஸ்ட் 2.5 கிராம்ஸ்ல வரக்கூடிய 22 கேரட் செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப லைட் வெயிட்ல வரக்கூடிய ஷார்ட் செயின் இது. இந்த ட்ரேல இருக்கக்கூடிய மீதி கலெக்ஷன்ஸ் எல்லாமே 3 கிராம்ஸ்லேருந்து 4.5 கிராம்ஸ்குள்ள வரக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்ல நீங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் நீங்க இப்போ செயின் வாங்குற ஐடியால இருந்தாலும் சரி, இல்ல ஃபியூச்சர்ல வாங்கணும்னாலும் சரி, இது ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு லெஸ் வெயிட்ல வரக்கூடியது. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அகெயின் இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா 6 கிராம்ஸ் முக்காசவரன்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க ஜென்ரலா வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கு டெய்லி வேருக்கு செயின் பாக்குறீங்க அப்படின்னா என்ன வெயிட் ரேஞ்சில் பாப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி வேர் ரெகுலர் செயின்னா மினிமம் 1 சவரன் இருந்தா டெய்லி வேருக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். நீங்க குழந்தைங்களுக்கு பாக்குறீங்கன்னா 1/2 சவரனுக்கு பார்க்கலாம். அகைன் அது டெய்லி வேர் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே 6 கிராம்ஸ்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியதும் 6 கிராம்ஸில் வரக்கூடியது தான். 10 or 11% வேஸ்டேஜில் இருக்குது. இதில் உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். அங்கங்கே உங்களுக்கு பால்ஸ் எக்ஸ்ட்ராவாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலராக வர மாதிரியான பேட்டர்னை விட கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பல்லாவரம் ரேடியல் ரோடில் இருக்கக்கூடிய சரவணா செல்வரத்னம் அல்டிமேட் ஸ்டோர் தான். அந்த சரவணா செல்வரத்னம் மால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டோர்லேருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6 கிராம்ஸ்லேருந்து 7.5 கிராம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதுக்கு 14% வேஸ்டேஜ் வருது. உங்களுக்கு அழகாக குட்டியாக அந்த சாம்ஸ் பெண்டன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேங்கிங்கோடு வந்திருக்கு. ஈவில்ஸ் ஐ பெண்டன்ட் மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய பேர் இப்போலாம் ரெகுலராக இந்த ஈவில்ஸ் ஐ பெண்டன்ட் ஆகட்டும், செயின், பிரேஸ்லெட், ரிங்கு கூட இப்போலாம் ஈவில்ஸ் ஐ ரிங் வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் திருஷ்டிக்காக ப்ரிஃபர் பண்ணி வேர் பண்ணுறாங்க. ஒரு சிலது ஃபேன்சியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே இன்க்ளூட் ஆகிருக்கு இந்த ட்ரேயில். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஈவில்ஸ் ஐ பெண்டன்ட் ஆர் ஈவில்ஸ் ஐ டிசைன் வச்சுருக்கிற ஜுவல்லரி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ளார் பேட்டர்ன் செயின் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய டிசைன்ஸில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியதும் சாம்ஸ் ஹேங்கிங் வரா மாதிரி 3/4 சவரன்லேருந்து 1 சவரனுக்குள்ளே வரக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி சாம்ஸ் இருக்கிற ஹேங்கிங்ஸ்க்கெல்லாமே நமக்கு வேஸ்டேஜ் மோஸ்ட்லி 14%ல் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரவணா செல்வரத்னம் ஜுவல்லரி ஷாப்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸை பார்த்துருக்கோம் இது வரைக்கும். லைக் நெக்லஸ் ஆகட்டும், ஹாரம் ஆகட்டும், சிம்பிளாக டெய்லி வேர் ஆகட்டும், இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி பேங்கிள்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ், ஜிமிக்கி, இயர் ரிங்ஸ், பிரேஸ்லெட்ஸ்னு காமிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது நிறைய பேர் என்கிட்ட ப்ரிஃபரபுளாக கேட்டிருந்தீங்க, டெய்லி வேர் செயின் கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்டில் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காமிச்சிட்டு இருக்க இந்த டான்சிங் டால் மாதிரியான பெண்டன்ட் இருக்கிற செயின் கூட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. இந்த பட்டர்ஃப்ளை பெண்டன்ட்டும் அழகாக இருந்தது. ஸோ எனக்கு மோஸ்ட்லி நான் காமிச்சதில் இன்றைக்கி காமிச்சதுலேயே அந்த மாதிரி சாம்ஸ் ஹேங்கிங் இருக்கிற பெண்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த செயின்ஸ்லாம் ரொம்பவே ஃபேவரட்னு சொல்லுவேன். இது மினிமம் உங்களுக்கு ஒரு 7 கிராம்ஸ்லேருந்து 8 கிராம்ஸ் மாதிரி வரக்கூடிய செயின் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் எல்லாமே மூவபிள் பால்ஸ் மாதிரியான டிசைன் செகண்ட் செயினில் இருக்குது. அதுக்கடுத்தது அகெயின் 7 கிராம்ஸில் வரக்கூடிய ஒரு செயின் உங்களுக்கு அங்கங்கே வளையம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நடுவில் ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வேர் பண்ணால் கழுத்தில் கொஞ்சம் ஸ்டைலாகவும் அழகாகவும் தெரியும். ஸோ ரெகுலராக யூஷுவலாக பிளெயின் செயின் வேர் பண்ணுறதை விட நம்ம கேர்ள்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டைலிஷான ஒரு செயின். அதை நீங்கள் தாராளமாக ஒரு வெஸ்டர்ன் வேருக்கு இல்லைனா ஃபார்மல் வேருக்கு கூட போட்டுட்டு போகலாம். இல்லை ரெகுலராக நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து ஒரு மினி நெக்லஸ் மாதிரியே இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் எங்கேயாவது போகிறோம் கோயிலுக்கு அப்படின்னா அப்படி வேர் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த செயின் உங்களுக்கு 1 சவரனில் வரக்கூடிய டெய்லி வேர் செயின் மாதிரி இருக்குது. ரோடியம் பாலிஷ் பால்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ரோடியம் பாலிஷ் கொடுத்துருந்தாலுமே இது எல்லாமே உங்களுக்கு 916 ஹால்மார்க் முத்திரை பதிச்சது தான். ரோடியம் பாலிஷுங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பாலிஷ் மட்டும்தான். பட் மற்றபடி இதுவுமே உங்களுக்கு 916 கோல்டு தான், 22 கேரட்டில் வரக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 1 சவரன்லேருந்து 1.25 சவரனுக்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் 8 கிராம்ஸ்லேருந்து 11 கிராம்ஸ். ஸோ இதுக்கு அகெயின் நமக்கு வேஸ்டேஜ் 11லேருந்து 14%குள்ளே வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செயினுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. செகண்டில் இருக்கக்கூடிய செயின் பாருங்கள், அங்கங்கே உங்களுக்கு சிலிண்டர் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் செயினுமே ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஷைனிங்கான அந்த ஒரு ரேஸ் மாதிரி போகுது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய செயினும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டில் உள்ள செயினும் உங்களுக்கு ரோடியம் பாலிஷும் கோல்டும் பால்ஸில் மாறி மாறி கொடுத்து கொஞ்சம் ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரேயில் இனிஷியலாக ஒரு பெண்டன்ட் இருக்கிற கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன் இல்லையா, அதே மாதிரியான பேட்டர்ன் தான் இது. இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பிரமிட் மாதிரி 3Dயில் இருந்தால் எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது 11.6 கிராம்ஸில் ஹார்டின் ஷேப் பெண்டன்ட் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான செயின் தான் இது. டெய்லி வேர்க்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கெலாம் வேர் பண்ணிட்டு போகலாம். இது 10 கிராம்ஸில் வரக்கூடியது. அடுத்தது நமக்கு ரோடியம் பாலிஷ் இருக்கிற மாதிரி 10.4 கிராம்ஸில் பேர்ல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேர்ல் வச்ச மாதிரி பிடிக்கும், பேர்ல்னால் ஃபேன்சி பேர்ல் தான், ஃபேன்சி பேர்ல் இருக்க மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிளெயினாக கோல்டில் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது 7.4 கிராம்ஸில் வரக்கூடியது. இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த பேட்டர்னில் பாருங்கள், பால் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும், மூவ் ஆகும். ஸோ தட் அந்த செயினோட லென்த்தை நீங்கள் ரொம்ப ஷார்ட் ஆகும், கழுத்துக்கு கிட்டேயும் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது ஹார்டின் எவர் க்ரீன் சொல்லுவேன். ஒரு பக்கம் 2 ஹார்டின் இருக்கிற மாதிரியும் பெண்டன்ட் வந்துட்டு இன்னொரு பக்கம் பிளெயினாக இருக்கிற மாதிரி. இந்த பால் பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக முள்ளாக இருக்கிற மாதிரி பால் இருக்குது. அதுக்கடுத்தது இந்த பேட்டர்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்து நம்ம பார்த்துருக்கக்கூடியது 1லேருந்து 1.25 சவரனில் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் தான். இதுக்கு 10% வேஸ்டேஜ் வருது. இதில் அந்த பெண்டன்ட் எல்லாமே இந்த காஸ்டிங் பெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் அந்த காஸ்டிங் பெண்டன்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு அழுத்தமாக இருக்கும். ரெகுலராக இருக்கிற யூஸே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் பெண்டன்ட்டில் போட பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்துட்டு அழகாக அந்த ஸ்டைலான ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக வச்ச மாதிரி பிரேஸ்லெட்டில் போட்டுட்டு வருவாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன். அந்த காலத்தில் அது அவ்வளோவா ரொம்ப பாப்புலராக இல்லாத டிசைன். அப்போ பார்க்கும்போது ரொம்ப நியூவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் நியூவாக வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கடுத்தது பீட்ஸ் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். பீட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபேன்சி பீட்ஸ் தான், பட் இதில் வந்து அந்த தோல்லாம் பிரியாமல் இருக்கும். அந்த மாதிரி முத்தில் கொஞ்சம் குவாலிட்டியான பீட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பீட்ஸோட வெயிட்லாம் லெஸ் ஆகிட்டு பீட்ஸுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக காஸ்ட் வரும். அது நம்ம பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது 8.7 கிராம்ஸில் வரக்கூடியது. 16% வேஸ்டேஜ் வரும் பீட்ஸ் செயின் எல்லாத்துக்குமே. இந்த டூரோ மாலா மாதிரி இருக்கக்கூடியது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லா விதமான அவுட்ஃபிட்டுக்குமே மேட்ச் ஆகக்கூடியது மாதிரி ரொம்பவே அழகாக ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடைத்தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சரவணா செல்வரத்னம் அல்டிமேட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.